சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு நன்னிலம் என்கின்ற தலத்தில் எழுந்தருளி தன்னியல் வெண்மையினான் என்கின்ற பதியம் பாடியதாக சேக்கரார் சுவாமிகள் கொடுத்த குறிப்பின் அடிப்படையில் நம்ம தன்னியல் வெண்மையினான் என்கின்ற தேவாரத்தை விரிவாக பார்த்தோம். இப்போ நன்னிலத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தலம் ரொம்ப முக்கியமான தலம் திரு வீழிமழை என்கின்ற தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமி செல்கிறார்கள். அது என்னங்கிறத நம்ம பாட்டில் பார்ப்போம். வீழிமழை வாஞ்சியம் அடுத்து போகிறார். சரி, 57வது பாட்டு. பாடியங்கு வைகிய பின் பரமர வீழிமிழலையினில் நீடு மறையால் மேம்பட்ட அந்த நாளர நிறைந்து ஏண்டி நாடு மகிழ அவ்வளவு நடைக்காவாம் பாவாடை உடன் மாடு கதலே பூகம் நிறை மல்க மணித்தோரணம் நிறைத்து வந்து நம்பி தம்மை எதிர்கொண்டு புக்காகார். இதான் பாட்டு முடியுதாங்க. இப்போ தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய அந்தணர்களை 3000 வர்னு சொல்லுகிறோம் இல்லையா? அவரை வீழ்மையில் இருக்கக்கூடிய அந்தணர்களை 500 வர்னு சொல்லுவாங்க. 500 அந்தணர்கள்னு பேர். அங்கே வீழிமழையிலே அந்தணர்களுடைய கூட்டம் ரொம்ப சிறப்புக்குரியது. காழி அந்தணர்கள், வீழி அந்தணர்கள் அவங்கெல்லாம் பார்க்கறது எல்லாத்தையும் அதில் புராணத்தில் அவன் பார்க்கிறோம். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவேழிமலைக்கு வருகிறார் என்பதை அறிந்த அந்த வீழிமலையில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் அலங்கரித்து வரவேற்கிறார்கள் சுவாமியை. இவர் முதல்ல எங்கே இருக்கார்? இப்போ எங்கே இருக்கார்? நன்னிலத்தில் இருக்கார். பாடி என்ன பாடி? பதிகம் பாடி. அங்கு வைகிய பின், வைகுதல்னா என்ன? வைகுதல்னா இருத்தல் அப்படின்னு அர்த்தம், இருக்கிறது அர்த்தம். வைகரை அப்படின்னா இருட்டு, அது வரைக்கும் இருந்த இருட்டு அருந்து போகிறதுனால அதுக்கு வைகரைன்னு வருது. கால நேரத்தில் வைகரை பொழுது முறமில் அது வைகிய இருள் அருந்ததுனால வைகரை பொழுதுன்னு பேர். இந்த இடத்துல வைகி மாட்டுங்க. பாடி அங்கு வைகிய பின் பரமர் வீழிமிழலையினில் நீடு மறையால் மேம்பட்ட அந்த நாளர நிறைந்து ஈண்டியே. அங்கே கூடிய அந்தணர்கள்லாம் சேர்ந்து நீடு மறையால் மேம்பட்ட அந்த நாளர், வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள்லாம் சேர்ந்து நிறைந்து ஈண்டி நாடு மகிழ அவ்வளவு நடைக்காவணம் பாவாடை உடன். சுந்தரமூர்த்தி சுவாமி வர்றதுக்கு நடைக்காவணம் அமைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அது பங்குனி தொடங்கி அதிக சித்திரை மாதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, வெயில் அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாம் நடைக்காவணம் அமைக்கிறாரு. நடைக்காவணம்னா என்ன? காவணம்னா என்ன? காவணம்னா பந்தல். தேவாசிரியன் எனும் திருக்காவணம்னு சொல்லுகிறார். பந்தல் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம மெட்ராஸில் ஒருத்தர் பந்தல் போட்டார். யாருக்கு? சிவனேசர் அப்படிங்கிற சுந்தரமூர்த்தி. அப்போ ஞானசம்பந்தர் ஒற்றியூர்லேருந்து வரும்பொழுது அது பந்தல் போட்டார்னு பார்க்குறோம். நடைப்பந்தல் அப்படின்னு போடுறோம். கடந்து வரும்பொழுது அது அசதி, இது வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக போடுறது பந்தல். பாவாடைன்னா பாவாடைனா சாப்பாடு. சரி, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. வேற கீழே இருக்கிறது பாவாடை, கீழே நடந்து வருது. அதான் பாவாடைங்கிறது. பாவாடைங்கிறதுக்கு என்னன்னாக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சுக்கூடிய அந்த மரத்திலான பலகை, அந்த பலகைக்கு பேர் பாவாடை, பரிகலம்னு பேர். 3 வருஷம் போயிட்டு இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க. சக்கரை பொங்கல் பாவாடை, வெண்பொங்கல் பாவாடை. பாவாடையில் ஏற்றினார்னு இதில் வருமே. சாமிக்கு அன்ன பாவாடை போடுறது, பாவாடை நிவேத்தியம் பண்ணுவாங்க. இதில் திருத்தொண்டநாயனார் புராணத்துலேயும் வரும். பாவாடையில் ஏற்றினார், எல்லாவற்றையும் சமைச்சு எல்லாத்தையும் பாவாடையில் ஏற்றுனாங்க இப்போ சாப்பிட்றதுக்கு. படைப்பதற்கு உரிய கலன் வந்து பாவாடை. திருவிழத்தில் நெய்க்குளம் பண்ணுவாங்க. இப்போ இது மக்கள் வழக்கத்தில் இப்போ நம்மலாம் சாமிக்கு வீட்டில் பண்ணுறோம்ல, வீட்டில் அது இல்லை, இலையை கீழே விரித்து போட்டு அதில் சாதத்தில் போட்டு அதில் சாம்பார் வச்சுன்னா அதை ஊற்றி அதை தொட்டுக்கட்டு எல்லாம் வச்சு வடை பாயசெல்லாம் வச்சு சாமிக்கு பண்ணுறோம்ல, தற்கால் பாவாடை. அதான் பாவாடை. சாமிக்கு நிவேதனம் பண்ணுறது கோயில் எப்படி நிவேதனம் பண்ணுவாங்க? திறந்து டப்புன்னு போட்டு விடுவாங்க. அவ்வளோதான். அது உள்ளே இருக்கான்னு சாமிக்கு தெரியாது.
நிவேதனம் பண்ணுற அவருக்கும் தெரியாது, இருக்குமான்னு நமக்கும் தெரியாது. அந்த விஷயத்தில் வைஷ்ணவ கோயில்களை ரொம்ப பாராட்டணுங்க. சாமி தரிசனம் அந்த காலத்தில் இருந்தோன்னே அப்படியே அள்ளி அங்கேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க கையில் தாட்டு பழம். நம்ம கோயிலில் சாமி கோயிலில் சும்மா வாழை இங்கே இடையில எங்கேயா நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேனே, இல்லை இப்போ இடையில நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். இப்போ தான் திருக்கோலக்குடி, நம்ம கோலக்குடி போனப்போ தைசாகம் கொடுத்தாங்களா, நான் அதை நினைச்சிக்கிட்டு போகிறேன். எப்படி இருந்தாலும் கோலக்குடிக்கு போட்டு தைசாகம் கிடைக்கணும். இவ்வளோ பெரிய டப்பா எடுத்து வராங்க டிஃபன் பாக்ஸு. அந்த குருக்கள் மாறி இருக்காரு. கொஞ்சோண்டு வெள்ளை சாதம் இருக்குது, அதில் ஒரு கரண்டி தான் இருக்கும். அது மேலே துணியை போட்டு மூடி சாமி அம்பாள் விநாயகர் என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்களா அத்தனை பேர்? அதை எங்கனம் ஆளும் மருள் இருக்கு, அப்படிதான் பண்ணுறாங்களா? அதனால இப்படி திறந்து காட்டி பண்றது நைவேத்தியம். சாமி சன்னதியில விரிச்சு போட்டு எல்லாரும் பார்க்க படைக்கிறதுக்கு பிறகு பாவாடை போடுறதுங்கிறது. இப்ப நாட்டார் வழக்கத்தில் இருக்கு, சென்னையில இங்கே உண்டு அந்த வழிபாடு. கும்பம் போடுறதுங்கிறாங்கல்ல, அம்பாளுக்கெல்லாம் இங்கே கும்பம் போடுறது ஒன்று படைக்க, கும்பப்படையல் ஒன்று பண்றாங்கல்ல. அது என்ன பண்றாங்க, எல்லா பதார்த்தங்களையும் அதில் கொட்டி முட்டு கட்டி அப்படியே வழிபாடு பண்றாங்கல்ல, அதுதான் பாவாடை போடுறது. அது வைதிகத்தில் பாவாடைன்னு ஆகுது, நாட்டார் வழக்கத்தில் கும்பப்படையல்னு வருது. இதுதான் தமிழருடைய வழிபாட்டில் உள்ள அங்கே. அது தெய்வத்துக்கு படைக்கிறது தான் நம்ம வழிபாடு படைக்கிறது. சாமி படைச்சாச்சான்னு கேட்பாங்க. தீபாவளினா சாமி படைச்சாச்சா, ரெண்டாம் பேருக்குன்னா சாமி படைச்சாச்சா. கஷ்டம் எந்த பண்டிகையாக இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணுவோம், சாமி படைச்சாதான் நம்ம வழிபாடு நிறைவாகும். அன்னைக்கு பண்டிகை கொண்டாட்டாங்கிறதே சாமி படைக்கிறது தான் நமக்கு இல்லையா? சரி, அது மாதிரி பாவாடைங்கிறது கீழே விரிக்கிறதுக்கு பேர் பாவாடைன்னு பேர். சுந்தரமூர்த்தி சாமி நடந்து போகிறதுக்கு பாவாடை விரிக்கிறாங்க. நடை காவணம் பாவாடை உடன் மாடு கதலி பூக நிறை மல்க மணி தோரணம் நிறைத்து. மாடுனா பக்கத்தில் கதலி வாழை மரத்தை கொண்டு கட்டி வச்சிருக்கிறாங்க, பூகம் பாக்கு மரத்தை கொண்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் கூட்டமாக இருக்குது, நிறைய கூட்டம் நிறைய. அட வாழை மரம் தான், ஒரு வாழை மரம் 2 வாழை மரம் கிடையாது. அவன் தோப்புக்குள்ளே தான் நம்ம உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அப்படி தான் கட்டுறாங்க. சிஎம் வர்றதுக்கே அப்படி தான் கட்டுறாங்க சார். இப்போ தான் நான் அதை பார்த்தேன் மொத்தம் வரிசையாக. இங்கேருந்து இந்த உஸ்மான் ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வாழை மரத்தை இவ்வளோ கேப், இங்கே ஒரு மரம்னா இங்கே ஒரு மரம், இங்கே ஒரு மரம்னா இங்கே அப்படி கட்டி வச்சுருக்காங்க. அதான் அந்த வாழை மரம் எவ்வளோ காசு ஆகும்னு தெரில. இப்போ அதுக்கு ஒரு வாழை மரம் என்ன 500 ரூபாயா? 1500 ரூபாய்ங்க ஒரு வாழை மரமா? கல்யாணத்துக்கு வாங்கினா 500-2000 அவங்க கம்மியாக எடுப்பாங்க தான். இப்போ நம்ம வாங்கணும் சாதாரணமாக வெளில தோரணம் கட்டணும் 2 வாங்கினா சரிங்களா? எங்கள் ஊரெல்லாம் 500 ரூபா கொடுப்போம் ஒரு மரத்துக்கு. 2 சேர்த்து தருவாங்களா? அதான் இல்லை 2 சேர்த்து 1000 ரூபாயா? அப்போ ஒரு மரத்துக்கு 700 ரூபா கணக்கு வச்சுக்கலாமா? சரி 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 போதும் 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 போதும். இப்போ அங்கே எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, அந்த ஊர்லேயே விளையும், அதை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டாங்க. பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நாடு மகிழ அவ்வளவு நடைக்காவணம் பாவாடை உடன் மாடு கதலி பூகம் நிறை மல்க மணி தோரணம் நிறைத்து. மணித்தோரணம், மணிகளை கட்டி தோரணமாக தங்க விட்டுருக்காங்க சுந்தரமூர்த்தி சாமி பார்க்கறதுக்காக. வந்து நம்பிதம்மை எதிர்கொண்டு புக்கார். சாமி வந்து எதிர்வணங்கி அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க ஊருக்குள்ளே. மற்றவரும் சிந்தை வளர்ந்து திருவிழிமிழலை இறைஞ்சி சேர்வி சும்பின் முந்தை எழுந்த மொய்யொளி சேர்கோயில் தன்னை முன்வணங்கி பந்தமருக்கும் தம்பெருமான் பாதம் பரவி பணிகின்றார். இந்த விழிமலையில் இருக்கக்கூடிய சாமி இருக்கக்கூடிய விமானத்துக்கு பேர் விண்ணிழி விமானம்னு பேர். வானத்திலிருந்து இழிந்து வந்தது, திருமால் கொண்டு வந்து வச்ச விமானம். அது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அந்த கோயில் கட்டுறதுக்கு சிற்பிகள்லாம் கூப்பிட்டிங்கன்னா சிற்பிகள் வந்து அப்போ அந்த காலத்தில் ஒப்பந்தம் போட்டுப்பாங்களாம். திருவிழிமலையில் விண்ணிழி விமானம், வவ்வானத்து மண்டபம், பெருந்துறை கொடுங்க, இதெல்லாம் அது மாதிரி இல்லாமல் நாங்கள் அதுக்கு ஒப்பந்தம் போட்டுப்பாங்களாம். ஏன்னா அவங்களால இங்கே செய்ய முடியாது. இவங்க நினைச்சாங்கன்னா அது மாதிரி நாங்கள் செஞ்சு இறங்கி தரமாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுக்குறோம். அப்படி கிடையாது, இவங்களால செய்ய முடியாதுங்கிறதுக்கான அர்த்தம். அந்த மாதிரி இந்த விமானம் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த விண்ணிழி விமானம், வானத்துலேருந்து வந்து கீழே விமானம். அதனால சொல்லுகிறார், சேன்வி செம்பின் முந்தை எழுந்து மொய் ஒளி சேர்கோயில் முந்தன்னை முன்வணங்கி.
மேலே இருந்து ஒரு காலத்தில் வந்தது கோயிலாகி அந்த திருவேழிமலை கோயிலை வணங்கி பந்தமறுக்கும் தம்பெருமான் வாதம் பரவி பணிகின்றார். பந்தமறுக்கும் தம்பெருமான் யார் அது? அவர் எங்க இருக்காரு? இப்போ உள்ள இருக்க. அவர் பேர் என்ன? மாப்பிள்ளசாமி. மாப்பிள்ளசாமின்னு ஒரு உள்ள பேர். அங்கே மணக்கோலத்தில் இந்த வேழிமலையில கோயில் பாருங்க, அது வந்து மணவரை தான். அது மற்ற கோயில்கள்லாம் வந்து கருவறை. அந்த வேழிமலையில கோயில் உள்ள மட்டும் மணவரைன்னு பேர். சாமி அம்பாலும் அங்கே திருமண கோலத்தில் இருக்காங்க உள்ள. அதான் அதான் படங்கொள் அரவில் துயில் ஓணும் பதுமத்தோனோ பரவரிய பிடங்கன் விண்ணோர் பெருமானை பரவும் புலகம் உடன் பரவி அடங்கல் வீழி கொண்டு இருந்தீரடியேனுக்கும் அருளும் என தடங்கொள் செஞ்சொல் தமிழ் மாலை சாத்தி அங்கு சாரும் நாள் என்று சொல்கிறார். இப்போ அடுத்த பாட்டி பார்த்துருவோம். அடுத்த பாட்டி திருவாஞ்சியம் போகிறாரு. இப்போ நம்ம வேழிமலையில் தேவாரம் படிச்சுட்டு அப்புறம் திருவாஞ்சியம் கையோட படிச்சிருவோம். அதனால் 2 பாட்டி பார்த்துருவோம் நம்ம. படங்கொள் அரவில் துயில்வோன், அது யாரு? திருமால். ஏன்னா அரவுங்கிறது பாம்பு, படங்கொள் அரவுனா படம் எடுக்கக்கூடிய பாம்புல துயிலக்கூடிய திருமால். பதுமத்தோணும், பதுமம்னா தாமரை, தாமரைப்புல இருக்கக்கூடிய பிரம்மாவும். பரவரிய விடங்கன், விடங்கண்ணா தானே உண்டானவன் அர்த்தம். விடங்கண்ணா, விடங்கண்ணா தானே உண்டான, அதை ஒளிப்படாதவர். அதான் தானே உண்டானா அப்புறம் என்ன? அதான் விடங்கம். விடங்கம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. பின்னாடி வந்தவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறார்கள், கைலாசத்திலிருந்து இதுல இருந்து திருமால் மார்புல பூசிட்டு இருந்தார். அப்புறமேலுக்கு அது அவர் இந்திரனுக்கு கொடுத்தார். இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்தான்னு சொல்கிறார்கள். அது சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படிங்கிறது இப்போ உள்ளவங்க சொல்கிறார்கள். அது அடியன விடங்கர் அப்படின்னு சொல்ல, விடங்கர் அபிஷேகம் எதை சொல்றாங்க? லிங்கத்தை தானே சொல்றாங்க. சிவபூஜை ஆகமத்தில் எப்படி பண்ணப்படும்? என்ன வச்சு? இங்கே வச்சு தான். இதானே ஆகமப்படி சிவபூஜை. அப்போ மார்பில் வச்சு பூஜை பண்ணது சிவலிங்கமா சோமாஸ்கந்தரா இருப்பாராப்பா? உங்கள்கிட்ட கேட்குற என்ன லிங்கமாக தான் இருக்க முடியும் இல்லையா? லிங்கமாக தான், அந்த விடங்க லிங்கம்ங்கிறது தான் மார்பில் வச்சு பூஜை பண்ணதாக இருக்க முடியும். சோமாஸ்கந்தருங்கிறது பின்னாடி தாராசாமியினுடைய ஏற்றத்தை காண்பிக்கணுங்கிறதுக்காக அதை அப்படி மாற்றி சொல்லிவிட்டாங்க. அதுவே வழக்கமாயிட்டு. இப்போ நம்ம சொன்னோன்னா ஏதோ பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்க. அங்கே பூசிக்கப்பட்ட ஒளிபடாத மூர்த்தி, தானே உண்டான மூர்த்தி யார் தான்? விடங்க மூர்த்தியாக்கி அவர் தான். அது மாதிரி தான் 7 லிங்கம் பண்ணி சப்த விடங்கம்னு வைக்கிறாங்க. சோமாஸ்கந்தர் உற்சவ மூர்த்தி. இதுதான் அதுக்கான விளக்கம். ஆனால் அது எப்படி தியாகராஜர் கேட்டு தியாகராஜரே மார்பில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது இருந்து போட்டோம் வழிபாடு. விடங்கன் விண்ணோர் பெருமானை விரவும் புலகமுடன் பரவி. புலகம்னா என்ன? அதான் மாதிரி கூசும்பம். புலகமுடன் பரவி அடங்கல் வீழி கொண்டிருந்தீரடியனுக்கும் அருளும் எனக்கும் தாங்களே அப்படின்னு கேட்குறோம்ல. அப்படி என்ன அர்த்தம்? புலகம் கூசும்பம் மயிர்கூச்சரி. எனக்கும் கொடுங்களேன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அப்போ மற்றவங்களாம் கொடுத்துருக்காருன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த பாட்டை என்ன கேட்குறாரு? மற்றவங்களுக்குலாம் கொடுத்தீங்கல்ல, இப்போ எனக்கும் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அதான் பாட்டுடைய அடிப்படை கருத்து. அடங்கல் வீழி கொண்டிருந்தீரடியேனுக்கும் அருளும் என தடங்கொள் செஞ்சொல் தமிழ் மாலை சாத்தி அங்கு அமசாரும் நாள் பாசி அறிந்து காசளிக்க வல்ல மிழலை வாணர்வாள் தேசுமிக்க திரு அருள் முன்பெற்று திருவாஞ்சியத்து அடிகள் பாசம் அறுத்து ஆட்கொள்ளும் தாழ்வணிந்து பொறுவனார் என்னோ ஆசில் பதிகம் பாடி அமர்ந்து அரிசில் கரை புத்தூர் அணைந்தார் அப்படிங்கிற ஊருக்கு போறார். இப்போ திருவிழிமலையில் இருக்கிறவர் யாரு? வாசி தீர காசு கொடுத்தவர் இல்லையா? அந்த சரித்திரம் தெரியும் இல்லையா? ஞானசம்பந்தருக்கு சாமி வாசியோட காசு கொடுத்தாரு. அப்பர் சாமிக்கு வாசி இல்லாமல் நல்ல காசு கொடுத்தார். அப்பர் சாமிட்டையும் காசு கொடுத்தாரு. 2 பேரும் திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. திருவண்ணாமலைக்கு போன இடத்துல அங்கே ஊரை பஞ்சம் வந்துட்டு, அன்னோதோர் சார்வினோருக்கும் பஞ்சம் வருமோ அப்படின்னு கேட்டார். நம்ம விசாரிச்சாங்க. உடனே சாமி இல்லை உங்களுக்கு 2 பேருக்கும் வராது, உங்க கூட இருந்தவர்களுக்காக நித்தமும் நான் காசு கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க நான் சாமி. ரைட். அதுக்கு ஒரு செக் வைக்கிறேன் இந்த பாட்டில். ஏயா
இந்த காசை கொடுத்துறிய இது ஒரே அடியே ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தாருண்ணா இல்லையா, ஒரே அடியே கொடுத்துருக்கல, இதை வச்சு செலவு பண்ணிக்கன்னு சொல்லுங்க, வச்சு செலவு பண்ண முடியும். அப்படி இல்லையா பஞ்சத்தை நீக்கி இருக்கலாம். அது என்ன என் நித்தலும் ஒரு காசு, எனக்கு ஒரு காசு எதுக்குன்னாரு, நீர் தமிழ் கேட்கும் இச்சையால் நித்தலும் காசு நல்கினீர். நீ பாட்டு டெய்லிக்கு அவங்க உள்ள வந்தாதானே பாட்டு போடுவாங்க உனக்கு, 2 பேரும் டெய்லியும் காசு இருக்க உள்ள வந்தால் ஒரு பாட்டு உனக்கு இல்லையா, அதனால நீ தமிழ் கேட்கும் இச்சையால் நித்தம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துருக்காரு காசை. அதை வந்து ஒரு டீஸ் பண்றாரு சாமிங்க. திருவண்ணாமலை நிறைய தேவாரம் உண்டு, சீர்காழிக்கு அடுத்து அதிக தேவாரம் திருவண்ணாமலைக்கு தான். நித்தலும் தமிழ் கேட்கும் இச்சையால் நித்தலும் காதலி செய்தீர் அப்படிங்கிறார். பின்னாடி இந்த பாட்டில் சொல்ல போறார், அதை எடுத்து காண்பிக்கிறார் சாமி. காசி அறிந்து காசு அளிக்க இப்போ நடக்குது 11 சாமி செட்டியார் குளத்தில் போகிற இல்லையா, போகிறவங்க அந்த முடிஞ்சா பார்த்துருவாங்க போயிட்டு. சாமி ஆண்டார் பந்திக்கு போவாரா, ஆண்டார் பந்திக்கு தானே அங்கே தான் செட்டியார் குளத்துலேருந்து வருவார். அது பெரிய புராணத்தில் இல்லை, ஆனால் அது அங்கே கும்பிடுறாங்க. ஊர் உலகமெல்லாம் பஞ்சமாக இருக்குது, இவருக்கு காசு கொடுத்தாரு, ஊரே பஞ்சமாக இருக்குது. அந்த செட்டியார் வீட்டில் மட்டும் எப்படி சார் காசு இருந்திருக்கும்? அவங்க வீட்டில் மட்டும் இல்லை காசு இருந்தாலும் அவங்க வீட்டில் அரிசி பருப்பு மிளகா புளி அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? ஆனால் அதையும் யார் தான் கொடுத்துருக்காரு? செட்டியாராக இருந்து இவர் தான் கொடுத்துருக்காரு. அதனால செட்டியாராக கையில் தராசு பிடிச்சிக்கிட்டு சாமி அங்கே உற்சவம் நடக்கும். அந்த சொல்கிறாங்களே அந்த ஆண்டார் பந்தினா அங்கே ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது, அங்கே சாமி புறப்பட்டு போவார். ஆண்டார் பந்தினா அப்பரடிகளுடைய பந்திக்கு சமைச்சவங்க வாழ்ந்த இடம், அது வாழ்கிற இடம். அதான் ஆண்டார் பந்தின்னு அந்த ஊருக்கு பேர். அங்கே உள்ளவங்கலாம் சமையல் கலை வல்லுநர்கள் ரொம்ப. அந்த ஊரில் அவங்க வைக்கிற ரசம் ரொம்ப ஃபேமஸானது. ஆண்டார் பந்தி ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கு ஆண்டார் பந்தி ரசம் ரொம்ப ஃபேமஸ். அதர் பாஷா பிரியாணி பெரியா அது இது கார்த்தி நடிச்சிருப்பாங்க அந்த படம். ஓ ஆண்டார் பந்தி அப்பர்சாமி மடத்துக்கு சமைச்சவங்க அவங்க தான் ஆண்டார் பந்தி. அப்பர்சாமி மடத்துக்கே சாப்பாடு பாருங்கள், காலையில் மத்தியானம் 12 மணிக்கெலாம் சாப்பாடு ஆகிடுது அப்பர்சாமி மடத்தில். இப்போ நம்ம சாப்பிட்டு உட்காந்து நல்லா தெம்பாக உட்காந்துருவோம்ல, அப்பர்சாமி மடத்தில் சென்னையில் எல்லா அடியார்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டு 1 மணிக்கெலாம் 12 மணிக்கு சாப்பாடு போட்டாச்சு, 1 1:30க்கெலாம் அப்போ தாம்பூலம் போட்டுக்கிட்டு கதை பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ஞானசம்பந்தர் மடத்தில் தங்கியிருக்கிறவங்களாம் போகிறாங்க. என்ன போய் சாப்பாடாச்சா? அதான் சாப்பாடு ஆகிட்டுருக்கு. சாப்பாடு ஆகிட்டுருக்கா? நாங்களாம் சாப்பிட்டு தாம்பூலம் போட்டுட்ருக்கோம், என்ன லேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ தாங்க உலைய வைக்க போகிறாங்க எங்கள் மடத்துலங்கிறான் அவன். 2 ஆகிட்டு அப்போ தான் காய்கறி வெட்டிகிட்டு இருக்கான். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் சத்திரத்தில் அத்தமைக்கும் போது நிலை அரிசி வரும், புத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓரகப்ப இலையில் விழ வெள்ளி எழும்னாரு காலமேக புலவர். காலமேக புலவர் லாபப்பட்டினம் போயிருக்கார். அங்கே காத்தான் சத்திரம்னு சத்திரத்தில் தங்கியிருந்திருக்கார். சாப்பாடு போட்டு ரொம்ப லேட் பண்ணியிருக்கான பிறகு 12 மணி ஆகிட்டு போட்டு நைட்டு 10-11 மணி ஆகிட்டு போட்டு சாப்பாடு நடக்க. அதுக்கு ஒரு பாட்டு பாடுறார். கத்து கடல் சூழ் நாகை காத்தான் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போதினிலே அரிசி வரும். சூரியன் அடங்குறப்ப தான் அரிசி வரும். குத்தி உலையில் இட ஊர் அடங்கும். அதை குத்தி 10 மணி குத்தி உலையிலிட ஊர் அடங்கும், ஓர் அகப்பை இலையில் விழ வெள்ளி எழும்னாரு. பொழுது விடுச்சு பொழுது விடுச்சிருமா வெள்ளி எழுனாரு. அவரு ரொம்ப பசி. ஆமாம், அவர் போகும்போது அந்த பயல் வந்து நாகப்பட்டினத்தில் உள்ள பயலெல்லாம் ஏதோ பொம்பரை விளாண்டுட்டுருக்கானோ கோலி விளாண்டுட்டுருக்கானோ. பசி தாங்க முடியாது, தம்பி சோறு எங்கடா விற்கின்னு இருக்காரு, தொண்டையில் விற்கின்றிருக்கானோ அவ்வளோ. இவரே பேர் பட்டாலு அவரு தம்பி சோறு எங்கடா விற்கிற, சோறு தொண்டையில் விற்கின்றிருக்கானோ அவ்வளோவா. தொண்டையில் விற்கும் உடனே அதுக்கு அவர் பாட்டு பாண்டாராம். சோறு எங்கே விற்கும், ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு அவர். சோறு எங்கே விற்கணும், சோறு தொண்டையில் விற்கின்றிருக்கானோ அவ்வளோவா. அதுக்கு ஒரு பாட்டு அவர் எழுதா சொல்லுவார். காக்கு தரைக்கும் நாகை சிறுவருக்கு நாக்கு தமிழ் தரைக்கும் நன்னாடுன்னு ஒரு பாட்டு அதுக்காக பாடிருக்காக சொல்லணும். அவன் எப்படி அழகாக சொன்னான் அதை. சோறு எங்கே விற்கும், தொண்டையில் விற்கும்னு தெரியாது இல்லையா. அவரே அதான் கதலித்தண்டுக்கு
காளமேக புலவர் அப்படிங்கிறவர் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 15லேருந்து 16 அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நாயக்கர் காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர். அவர் திருவானைக்காவில் இருந்தவர். அவர் ஆக்சுவலாக சைவர் தான். அவர் குலம் சைவ குலம். ஆனால் அவருக்கு திருவரங்கத்தில் இருந்த ஒரு தாசி மீது ரொம்ப அவருக்கு நாட்டம். அந்த அம்மா திருமாலை தான் கும்பிடும். உடனே அதுக்காக இவர் வைஷ்ணவராக மாற்றிட்டார் தானே. அப்படியான வைஷ்ணவராக இருந்துட்டு திருவானைக்கோவிலில் மடப்பள்ளியில் வேலை பார்க்குறவர். திருவானைக்கா சாமி கோயிலுக்கு மடப்பள்ளியில் வேலை செய்கிறவர். அங்கே ஒரு உபாசகர், அகிலாண்டேஸ்வரர் உபாசகம் பண்ணிக்கிட்டு அங்கே ஒருத்தர் சுவாமி அம்பாள் எப்போ வரம் கொடுப்பான்னு கேட்டுட்டு இருந்தார். அம்பாள் என்ன பண்ணியிருக்கிறா, ஒரு வேலைக்காரி போல் உருவத்தை மாற்றிக்கிட்டு அவனுக்கு அருள் பண்ணலான்னு வந்திருக்கிறா. இவர் பிராமணர் இல்லையா, நீ என்ன சரியில்லைன்னா ஏதோ மாநில குளத்தை மட்டும் பார்த்து மயங்கிட்டார். அம்பாளை விளக்கிட்டார். பக்கத்தில் ஒரு சமயம் அடுப்பில் வெந்து வேலை பார்த்த சமையல் களைப்பில் படுத்து கிடந்தார் வாயை திறந்துக்கிட்டு. அம்பாள் என்ன பண்ணாங்களா, அவருக்கு உன் வாயை காட்டு, உன் தாம்பூலம் நான் திங்கிற தாம்பூலத்தை உனக்கு தரேன் அப்படின்னு அம்பாள் சொல்லியிருக்கா. அவர்கிட்ட போய் அது எப்படி ஓயத்தில் நான் சாப்பிட முடியும்னு இருக்காரு. சரி போன்ட்டு இவர் படுத்து கிடந்தார் பாருங்க. இவர் வயலை பொழிச்சுட்டு போயிட்டு அம்பாள் உள்ள போயிட்டான். இவர் அன்னையிலேருந்து காளமேக புலவர்னு ஆயிட்டார். காளம் அப்படின்னா கரிய மேகம். மேகம் எப்படி மழை பொழிதோ அது மாதிரி அவர்கிட்ட கவிதை கொட்டுமா. அப்பேற்பட்ட புலவராக ஆயிட்டார். இரட்டர மொழிதல் நிந்தா துதி அவருடைய தனி காளமேக புலவர்கள் தனி தொகுப்பாகவே இருக்க பாட்டு. ரொம்ப அற்புதமான பாட்டு. எல்லாம் சாமியெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணி பாடுவார். வைஷ்ணவராக இருந்தவர், பெருமாளை கும்பிட்டவர், பெருமாளை கிண்டல் பண்ண கண்ணபுரமாலே கடவுளிலும் நீ அதிகம்னார். நீ தான் உலகத்தை எல்லா கடவுளையும் பெரியவர் நீ தானே. எப்படின்னா முன்னம் முன்பிறப்போ 10 உயர் சிவனுக்கு ஒன்றும் இல்லை. சிவனுக்கு ஒரு பிறவி கூட இல்லை, உனக்கு தான் நிறைய ஒன்றதான் இருக்கிறார். கண்ணபுரமாலே கடவுளிலும் நீ அதிகம், முன்னம் முன்பிறப்போ 10 உயர் சிவனுக்கு ஒன்றும் இல்லை, என் பிறப்போ என்ன தொலையாதே அப்படின்னு பாடுறாரு. அவரை சாமியை பாடுறார். வாத காலம் தமக்கு மைத்துனருக்கு நீர் இழுவான், போத பெருவையராம் பிள்ளை தமக்கு அப்படின்னு சாமியை கலாச்சி விடுறாரு. காலை ஒரு காலை தூக்கிட்டு ஆடாருல சாமி, ஒரு பக்கத்தை வளர்த்துன்னு வச்சிருக்காரு. அதனால வாதக்கால் இல்லை, பாதக்கால் அந்த மக்கு மைத்துனருக்கு நீர் இழிவுன்னாரு. திருமால் கடல்ல கிடக்கிறாருல, போத பெருவையராம் பிள்ளை தனக்கு அப்படின்னு பெருவயிறு இருக்குல்ல அதை சொல்லுவார். முருகப்பெருமான இல்லை ஏஜிசுரங்கள் முருகப்பெருமான பாடுறாரு. அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலைநீலி ஒப்பரிய மாமன் உரிதிருடி தப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன் ஆறுமுகத்தாருக்கு என்னும் பெருமைவை அப்படின்னு. அப்பன் இறந்துண்ணி வச்சிருக்கார். ஆத்தாள் மலைநீலி, அம்பாள் மலையில பிறந்தவ. மாமன் உரி திருடி தப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன், அண்ணன் பெரியவரு இல்லையா, ஆறுமுகத்தாருக்கு என்னும் பெருமையினாரு. அவரை மண்டலத்தில் தாம் பெரிய வைத்தியராய் அப்படின்னு சொல்லி சாமியை வைத்தியர் சொல்ற சாமியை பாடுறார். மண்டலத்தில் தாம் பெரிய வைத்தியராய் உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் இந்த ஊரில் பார்க்குறாங்க. ஆனால் பாட்டு மருந்து அவருடைய மருந்தை பார்த்தா சுத்தம் மண் அப்படிம்பாரு. சுத்தம் மண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே மண்ணு தான் பிரசாதம் அந்த ஊரில். ரெண்டாவது அந்த வைத்தியர்கள் மண்ணுக்கே மருந்து மகிமை உண்டு. அந்த அடியை போய் நீங்கள் அந்த ஊரில் காலடி வச்சுட்டீங்கன்னா நோயெல்லாம் தந்து போயிடும் அப்படின்னு இடத்துல பாடுறார் வைத்தியர்கள் பாடுறார். 15-16 காளமேக புலவர் வைத்திரம் கோயில் காஞ்சிபுரத்தில் ஒரு விநாயகர் எலி மேலே எலி வாகனத்தில் போயிட்டு வர பிள்ளையார். அதுக்கு ஒரு பாட்டு பாடுறார். மூப்பான் மழுவும் முராரி திரு சக்கரமும் பாப்பான் கதையும் வழி போச்சோ ஐயோ உம்மதத்து வாரணத்தை எலி இழுத்து போகின்றது. பிள்ளையார் எலி இழுத்துட்டு போகுது அடிக்கிறாரு. எலி ஆயிடுச்சு, எலி மேலே உட்கார ஆச்சுட்டு போயிருக்காங்க அவரை. அவர் எலி இழுத்து போகிறதுன்னு பாடுறாரு. நிறையா பாடுவார். ஒரு பாட்டு ஒரு தாசியை பற்றி மோர் விற்கிறவளை பற்றி பாடுறாரு. காஞ்சி திருவரங்கத்தில் தண்ணியாக இருக்குது மோர், தண்ணி கொடுத்துருக்கா, மோர் கொடுத்துருக்கா, ரொம்ப தண்ணியாக இருந்திருக்கு. அது தண்ணி தான், அது மோர் இல்லை, தண்ணியாக கொடுத்துருக்கா. அதுக்கு பாடுறாரு அவர். காரென்றும் பேர் படைத்தாய் ககனத்து ஊறும் பொழுது. முன்னாடி மேகத்தில் தண்ணி அப்படிங்கிற பேர், மேகம்னு பேர் படைத்தாய். அப்புறம் ஆறென்று பேர் படைத்தாய், ஓடும் தண்ணியில் ஓடும், ஆறுன்னு பேர் படைத்தாய். மோர் என்றும் பேர் படைத்தாய், முப்பேரும் பெற்றாய். மோர் என்றும் பேர் படைத்தாய், முப்பேரும் பெற்றாய்ன்னு பாடுறாரு. நல்லா இருக்கும். நிறைய பாடுறாரு. பாம்புக்கும் எள்ளுக்கும் பாடுவார், இணைச்சு பாடுறார். ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் அப்படின்னு சொல்லி திருமலைராயன் பட்டினத்தில் பாம்பும் எள்ளும் ஒன்றாம்னு பாட்டு பாடுறாரு. ஆடி குடத்தடையினா பாம்பு ஆடி குடத்துல போய் பூந்துக்குதா, எள்ளு செக்கில் ஆடி திரும்பி குடத்துல எண்ணெய் எடுத்து வச்சுடுறோமா. ஆடும் போதே இறையும்னா பாம்பு விசு விசுன்னு சத்தம் போடும், செக்கு அதையும் இறையும் சத்தம் போடும்.
மூடி திரைக்கின் முகம் காட்டோம்னா மூடி வச்சுக்கிற பாம்பு திறந்து பார்த்தா சுஸ்துன்னு மூஞ்ச காமிக்கும். அந்த எள்ளு எண்ணெயில் போய் நம்ம பார்த்தோம்னா நம்ம முகம் தெரியும். அப்படி இரட்டரை மொழி இதெல்லாம் சேர்த்து சிலையடையப்படும். ஆடி குடத்திரையும் ஆடும் போதையரையும் மூடி திரைக்கும் முகம் காட்டும்னு பாடுவார். வேறு பாம்பு யானைக்கும் வைக்கோல் பொறுக்கும் பாடுவார். நாய்க்கும் எலுமிச்சம்பா தேங்காய்க்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் சேர்த்து நாய்க்கும் பாடுவார். இப்போ நிறைய பாட்டு ரொம்ப அதுதான். ஆமாம், அதான் திருமலைராயன் பட்டினத்தில் தான் அவர் வாழ்ந்துக்க ரொம்ப காலமாக. அதுதான் இதுக்கும் யானைக்கும் வைக்கோல் பொறுக்கும் உள்ளது. வாரி களத்திரையும் அந்த கோட்டை புகும் அப்படின்னு அது பாடுவார். நம்ம காரைக்கால் நாகப்பட்டினம் போகிறோம், டிஆர் பட்டினம்ல அதான் நாகப்பட்டினத்துலாம் போயிருக்காரு. அவர் தான் கிளம்பியா போடுவோம். எதுக்கு பார்க்க போனோம் நம்ம அவர் போல அவரை பற்றி பேச போனோம். ஆண்டார் பந்தி வாசி சரி வாசி சாப்பாடு லேட் ஆகுதுங்கிறது தேவை. அதுமாரி அப்பர் சாமி மடத்தை இது ஞானசமுந்தர் மடத்தை சாப்பாடு லேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்காக சொல்ல வந்தோம். ஆமாம் 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 ஞானசமுந்தர் அதெல்லாம் நம்ம பேசணும். நீலாம் இலக்கிய ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறீங்க. காலமேக போல ஒரு பாடங்கள்லாம் எடுத்து வச்சு சிந்திச்சாதான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆசிரியத்தை கேட்டால் தான் அதோடைய சுவையை அனுபவிக்கலாம். எல்லாம் அது பாட்டுக்கிறோம் நம்ம பாட்டு இருப்போம், கசித்து போடுவோம் கடைசியில். அதெல்லாம் அதனால் அது மாதிரி அப்பர் சாமியோடைய மடத்தில் சாப்பாடு நிறையா டைமுக்கு ஆகிட்டு இருக்கு. ஞானசம்பந்தர் மடத்தில் லேட் ஆகுது. ஞானசம்பந்தர் பார்த்தாரியாப்பா 2 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டார். தீவனைக்கு நீரொன்றையும் அடைவிலாதியா சாப்பாடு லேட் ஆகுதுன்னு. அது என்னமோ தெரில சாமி, அந்த பெருமனின் வாகீசல் கொடுத்த காசை பேணியாக கொள்வார், உங்கள் காசை இது பிற்பாடு என்பார்னா. நம்ம காசு என்ன மாற்று கம்மியாக கொடுத்துட்டாரா, ஏன் இந்த வேலை பார்த்தாரு இல்லையே அவர் அப்புறம் யோசிச்சு போயிருங்க. பெருமுனிவர் வாகீசர் திருத்தொண்டின் உரைப்பாலே பெரும் காசு அது, அதனால சரியாக கொடுத்துருக்காரு அவர். நமக்கு ஏற்கனவே நிறைய சலுகை அனுபவிச்சுட்டு இருக்கோம் சாமிகிட்டேருந்து. என்னென்ன முத்து பல்லாக்கு கொடை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதனால நமக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நபி வாசித்தீர பாடுவன் அப்படின்னு வாசித்தீரவே காசு நல்ல ஏசல் இல்லை சாமி. உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, காசை நல்லா கொடுக்குறாரு சாமி. இப்போ ஞானசம்பந்தருக்கு கம்மியாக கொடுத்ததுனால அப்பர் சாமிக்கு அதிகமாக கொடுத்ததுனால அப்பர் சாமிக்கு வந்து நிறையாவே இப்போ கம்மியாக கொடுக்கவே இல்லை, அதான் ஞானசம்பந்தருக்கு கம்மியாக கொடுத்து அப்பர் சாமி சரியாக கொடுக்கும் அப்படி யாராவது கேட்க போகிறாங்களா அவரை? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது சொல்கிறாரு போய் வாசி தீரவே காசு நல்லுக்கு ஒரு ஏசல் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரும் உன்னை திட்டமாட்டாங்கிறாரு, ஏசல் இல்லையே இல்லை அதை சொல்லுகிறாரு இங்கே. வாசி அறிந்து காசலிக்க வல்ல மழைவாணர்பால் தேசமிக்க திருஅருள் முன் பெற்று திருவாஞ்சியத்து அடிகள் பாசமறுத்து ஆட்கொள்ளும் தாள் பணிந்து பொருவனார் எனும் ஆசில் பதிகம் பாடி அமர்ந்து அரிசில் கரை புத்தூர் அணைந்தார் என்று சொல்லுகிறார். பொருவனார் இது அதுக்கு முன்னாடி நம்ம அடங்கல் வீழி கொண்டிருங்கிற பதிகம் பாட வேண்டும். பாருங்க, திருவிழிமலை தேவாரம் சிகாமரம் பண்ணு. ஆமாம், நல்லதுக்கு அடுத்தது தான். நீங்கள் தான் வெளில போயிட்டீங்க. பார்த்தோமே கீழே இப்போ என்ன பதிகம், அதே பதிகம் பார்த்தோம். திருப்பனையூர் தேவாரம் பார்த்தோமே, அதே பண்ணிட்டு தான் அது. நம்பினார் கருள் செய்யும் மந்தனர் நான்மறை கிடமாய வேள்வியுள் செம்போனேர் மடவார் அணி பெற்ற திழுமிழலை தொழுதேத்த மாமலையாலோடும் உடனே உரை வீடும் அம்போன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே வேதவேதியர் வேத நீதியதோதுவார் விரி நீர்மிழலையுள் ஆதிவீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுகவென்று
நாதகீதம் வண்டோதுவார் பொழில் நாவலூரன் வன் தொண்டன் நற்ற அமிழ் பதமோத வல்லார் கூடுவரே. ஏ ஸ்டம்பம். நம்பினார்க்கு அருள் செய்யும் வந்தனர் இல்லையா? நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்புன்னு பாட்டு சினிமா பாட்டு இருக்கா? சினிமா பாட்டு தானது சரியா? கேட்டது இல்லையா? நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு பாட்டு ஒன்று. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கேட்டதில்லை அந்த பாட்டு? நல்ல பாட்டு, அற்புதமான பாட்டு. தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையிலேந்தி கண்ணன் வந்தான். ரொம்ப அற்புதமான பாட்டு. கர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாளாது உயர் தீர்க்க கண்ணன் வந்தான். சரி, அதில் ஒரு நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்புன்னு. அப்படிதான் எடுத்துப்பாங்க, ஒன்று கொடுங்க. நம்ம எடுத்துக்கலங்கிறதுனால எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். நம்பினார்க்கு அருள் செய்யும் அந்தனர் இல்லையா? யார் நம்பினாரோ அவங்க நிச்சயமாக அருள் செய்வார் சாமி. அதன் சொல்லுகிறார். நான்மறைக்கு இடமாய வேள்வியுள், நான்மறையினால செய்யக்கூடியதாகிய வேள்விகள். செம்பொன் ஏறுமடவார் அணிபெற்ற திருமழலை. அந்த வேள்வியில் செம்பொன் ஏறும் அடவார் அணிபெற்ற பெண்கள், நிறைய செம்பொனாலே அழகு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் வசிக்கக்கூடியதாகிய திருவிழிமழலை. உம்பரார் தொழுது ஏத்த. உம்பர்னா தேவர்கள், உம்பரார்னா தேவர்கள், உம்பர்னா தேவலோகம். உம்பரார் தொழுது ஏத்த மாமலையாலோடு உடனே உறைவிடம். அம்பாலோடு கூட சேர்ந்திருக்கிற சாமி அப்பேற்பட்ட சாமி. அம்பொன் வீழி குண்டீர். அதனால் அம்பொன் வீழி குண்டீர், பொன் போல மிளிரக்கூடிய அழகுடைய வீழிமழை. வீழிமழையோட அழகு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஞானசம்பந்தனுடைய இந்த ஊர் தேவாரம், ஏரி செய்யும் வடவாளன் கீழிருந்தங்கு ஏறிவருக்குன்னு ஒரு தேவாரம், அதை படிக்கணும். இந்த தேவாரத்தில் தான் அற்புதமான வரைச்சு அந்த ஊரை வர்ணிச்சிருக்காங்க. பிடங்கொள் மாமி, அதை பார்த்து நம்ம நடத்திருக்கோம், கிளாஸில் நடத்திருக்கோம். பிடங்கொள் மாமிடற்றீர் வெள்ளை சூருள் ஒன்றிட்டு விட்ட காதி நீர் என்று திடங்கொள் சிந்தையினார் களி காக்கும் திருமிழலை. மணங்கள் பூண்ட விமான மண்மிசை வந்திழுச்சிய வான நாட்டையும் அலங்கள் வீழி கொண்டீர் ஏற்கும் அருளுதிரே. விடங்கொள் மாமிடற்றீர் தெரியுது இல்லையா? மிடருனா இந்த தொண்டை. இதில் விடங்கொள் மாமிடர்னா சுவாமி நீலகண்டன் தெரிஞ்சிருக்காங்க. வெள்ளை சுருள் ஒன்று விட்ட இட்டு விட்ட காதி நீர்ந்தார் உடனே அர்த்தம். சுருள் அதனால் வெள்ளை சுருள். பனை ஓலை தான். பனை ஓலையை சுற்றி காதுல போட்டு வச்சிருக்காரு. எந்த காதில்? இடது காதில் தான். இடது காதில் தான் தோடு போடுறாரு. பெண்கள் அந்த காலத்தில் அப்படி தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் பனை ஓலையை தான் தோட போட்டு இருந்திருக்காங்க. இப்போ யாராவது போடுவாங்களா? அந்த அளவுக்கு போயிட்டா நாங்கள் அட்லீஸ்ட் சங்கத்தில் கூட அதுவும் இல்லாமல் ஆனால் இல்லையே. இந்த மாதிரி தேவார திருவாசகம் படிக்கிற அடியார்கள் தான் அந்த ட்ரெண்டை கொண்டு வரணும். காதை பெருக்கி நீட்டாக விட்டு இந்த இடத்துல இழுத்துட்டு போல பனை ஓலையில் போட்டு காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன அப்படி போட்டிருக்கீங்கன்னா தேவாரத்தில் அப்படி தான் சார் சொல்லியிருக்கு பனை ஓலையை போட்டால் பிரச்சனை இல்லை, அவனும் திருட மாட்டான், ஜாலியாக போயிட்டு இருக்கலாம், அவ்வளோ பிரச்சனை கிடையாது. சாமி போட்டிருக்காரு அதை, அதான் காதோலை கருகமணிம்பாங்க. அதுதான் வெள்ளை சுருள் ஒன்று இட்ட விட்ட காதி நீர் என்று திடங்கொள் சிந்தையினார் களி காக்கும் திருமிழலை. களினா களியாகிய துன்பத்தினாலே அவங்க துன்பப்படாத அளவுக்கு காக்கக்கூடிய திருமழலை நடத்தும். களிங்கிறது கலிபுருஷன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலியுகம், கலியுகத்தினுடைய தாக்கம். மகாபாரதம் நிறைவாகி அது என்ன யுகம்? துவாபர யுகமா? மகாபாரதம் நகர்ந்து துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஸ்டார்ட் ஆனது. கலிபுருஷன் வந்தா தர்மராஜனை பார்த்தா நான் எங்கே தங்கியிருக்கிறேன்னு தெரில எனக்குன்னா. இப்போ நாட்டில் எங்கேயுமே நல்லா தங்க முடியல, எங்கே தங்கியிருக்குன்னா சரி நான் தான் என் நாட்டில் எங்கே தங்கு, சூதாடுற இடத்துல நீ இரு, லாட்ரி சீட்டில் இரு, குடி பாட்டிலில் இரு, சிகரெட்டில் இரு, திருட்டில் இரு, புறம் பேசுகிறாங்களா அவங்கள பற்றி அந்த இடத்துல இரு, இங்கெல்லாம் நீ இருக்கலாம் அவனை அனுமதி கொடுத்தான். அரசியல் இல்லையா? அப்படி நீங்களாம் இருக்கலாம்னு சொல்லி கலிபுருஷன் அனுமதி கொடுத்தார். அந்த களி மெலிவதற்கு நமக்கு யார் அருள் பண்ணுறா? வேற நாயன்மார் ஒருத்தர் அருள் பண்ணுறாரு. களி மெலிவதற்காக, களி மெலிய திருநாவுக்கரசரா
அப்பூதி எரியும். அஞ்சி போய் களிமலிய அழவும் அப்பூதி. களி மெலிவதற்காக அழல் அவர் அக்னி வளர்க்குறாங்க. அந்தரர்கள் செய்யக்கூடிய வேள்வினால தான் களி மெலியும். அதனால தான் அக்னிகாரியம் பண்ணணும்னு இருக்கு. இப்போ அந்தரர்கள் செய்கிற களியை தாங்கிறதே நமக்கெல்லாம் முடியலப்போ. அவங்களே போவேன் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க போவாங்க. அவங்களே அந்தரக்கூடிய குளத்தில் விட்டு பேங்கில் வேலை பார்க்குறாங்க, அங்கே வேலை பார்க்குறாங்க, இங்கே வேலை பார்க்குறாங்க, ஃபாரின் போய் உட்காந்துருக்காங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். அங்கே போய் அவங்க திரும்ப உங்களை கலாச்சாரத்தை நாங்கள் மீட்டெடுக்கிறோம்னு சொல்லி அங்கே போய் சங்கம் வச்சுக்கிட்டு அங்கே போய் இருக்கிறாங்க. இங்கே நம்மளால் அந்தனர் வேலையை பார்க்க முடியலன்னு விட்டுவிட்டு தான் நீங்கள் ஃபாரின் போனீங்க. ஃபாரினில் போய் இப்போ நாங்கள் வந்து அந்தர்களாக மாறி அங்கே எல்லாத்தையும் சம்ஸ்காரத்தெல்லாம் நாங்கள் பின்பற்ற போகிறோங்கிறாங்க. அப்படி தான் இருக்குது உலகம். சரி இருந்துருப்பட்டோம். அப்போ களி காக்கும் திருமிழலை மடங்கள் பூண்ட, மடங்கள்னா சிங்கம்னு அர்த்தம். நரமடங்கள்னா என்னப்போ? அதான் மடங்கள் அப்படின்னா சிங்கம். மடங்கள் பூண்ட விமானம், சிங்கங்களால தாங்கப்படக்கூடியதாக அந்த விண்ணிழி விமானம்ங்கிறார். மடங்கள் பூண்ட விமானம் மண்மிசை வந்திழுச்சிய வான நாட்டையும், அந்த வான நாட்டிலேருந்து அந்த இங்கே இந்த பூமி இங்கே வந்து அந்த விமானம் இங்கே வந்துட்டதுனால இதுவே வான நாடாக ஆகிட்டுது. அதனால் வான நாட்டை இங்கேருந்து ஆட்சி பண்ணுறீங்கிறார். அடங்கல் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே, இதுதான் சேக்காரசம் எடுத்து காமிச்ச வரி. அடங்கல் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே என்ற பதிகம் பாடினார்ல. உனை உற்றுயிராகி நீர் ஒளி மூன்றுமாய் தெளி நீரோடானஞ்சின் தெனையாட்டுகந்தீர் தெழுமாட திருமிழலை. உயிருக்கு உயிரா வந்து பொருந்திருக்கிறாய். ஊனை உற்று உயிராயி நீர், உயிராயி நீர்னா உயிரா சாமி வந்து ஆயிருக்காரா? இதுதான் சிவாத்து வித சிவர்கள் எடுத்துக்கிற பாயிண்ட். இதெல்லாம் தான் சாமி உயிரானார், உயிராக மாட்டார், உயிருக்கு உயிரா நிற்பார். உயிர் தனிப்பொருள் தான் நினைக்கும். உயிரானார் சாமியே உயிரா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சாமி அப்புறம் உயிராகணும் வெட்டியா? தேவையில்லாத வேலை தானே இருக்குது. அவர் உயிராகலன்னு நம்ம ஏக்கம் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கணும்ப்பா. சாமி வந்து உயிராகிட்டார், நம்மளாம் அவர் தான் அப்படின்னாக்க இப்போ நம்ம எதுக்கு உட்காந்துக்கணும்? வேண்டிய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அவர் தான் அவராகவே இருக்கோமே, நம்ம அவரை போல இருந்துட வேண்டியது தானே. அதனால் சிவாத்து வித சைவர்கள் இதில் தான் கல்வி கொள்கை எடுத்துக்கிட்டு எல்லாமே சிவம்ங்கிறாங்க. சிவம் தான் அத்துவிதமாக இருக்குன்னா. ஆனால் இது என்னது? உயிருக்கு உயிராக இருப்பது, அக்கரங்கள் தோறும் நின்ற இறை அப்படிங்கிறது மாதிரி. உனை உற்று உயிராயினீர் ஒளி மூன்றுமாய், அதெல்லாம் ஒளி மூன்று, சூரிய சந்திர அக்னி. தெளி நீரோடு ஆனஞ்சின் தேனை ஆட்டு கஞ்சீர், அபிஷேகத்து சூரிய சந்திரன் அக்னி நெருப்பு. தெளி நீரோடுனா சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது எல்லாம் கலங்களாக சேர்த்த முன்னது அபிஷேகம் பண்ணுவோம். தெளிஞ்சு நுரை இல்லாத தண்ணியை தான் அபிஷேகம் பண்ணணும் கீழே படித்தோம் இல்லையா? அது யாராவது கவனிச்சிங்களா? எதில் வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அதை நான் சொல்லும் போது யாருமே கவனிக்கல, எல்லாம் பேசிட்டு இருந்தேன். சொல்லு, 2 பேருக்கு யாரும் வாங்கிறீங்க அதை? நான் இப்போ எல்லாரும் கதை பேசிட்டு இருந்தீங்க. அப்போ நுரை இல்லாத தண்ணீரில் அபிஷேகம் பண்ணணும்னு சென்ற அமர்வுல சொன்னேன். அதை நான் சொல்லலை, சாமியே தேவரை சொல்லியிருக்காரு. நுரைதீர் புனலால் சொல்கிறாரா? என்ன ஊர் அது? இப்போ போனோமே லாஸ்ட்டாக போன ஊர் என்ன ஊர்? அதுக்கு முன்னாடி பனையூர் தேவாரத்தில் சொல்லியிருக்கார் நுரைதீர் புனல் அப்படின்னு. அப்போ இங்கே தெளிந்த நீர் அப்படிங்கிற 3 தெளிநீரோடு ஆனஞ்சின், ஆனஞ்சுங்கிறது பஞ்சகவியம். தேனை ஆட்டுகந்தீர் செழுமாட திருமிழலை, செழுமாடன பெரிய மாளிகைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருமிழலை. மானை மேவிய கையினீர், மான கையில் வச்சிருக்கிறீங்க, மழு ஏந்தியர் கையில் மழு வச்சிருக்கிறீங்க. மங்கை பாகத்தீர் அம்பாளை பாகத்தில் வச்சிருக்கிறீங்க. விண்ணில் ஆன வீழி கொண்டீர், வானத்தில் இருந்த விண்ணிழி என்கின்ற விமானத்தை கொண்டிருக்கிறீங்க. அடியாருக்கும் அருள் எனக்கும் அருளுங்கன்னு சொல்லி பாடுகிறார். பந்தம்பீடிவை பண்ணி நீர் படிரீர் மதிப்பிதிர் கண்ணீர் என்று சிந்தை செய்திருக்கோம் செங்கையாளர் திருமிழலை. பந்து நாடகம் வான நாடியராட மாலையன் ஏத்த அந்தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருள். பந்தமாகவும் இருக்கிறாய், வீடாகவும் இருக்கிறாய். அவளை கட்டி வைக்கிறது அவர் தான், ரிலீஸ் பண்ணுறது அவர் தான். இந்த பந்தம்ங்கிறது எதை குறிக்கும்? பாசம். இன்னும் தெளிவாக அப்படி சொல்லலாம். பந்தம்ங்கிறது என்ன? பாசம் தான் உயிரோட தான் ஆல்ரெடி இருக்கு. நாமளும் சாமியாக கொடுத்தாரு.
பந்தம் கொடுத்தார், பந்தம் கொடுத்தார், வீடும் கொடுத்தார். ரெண்டுமே சாமி நம்ம கொடுக்குறாரு. என்னென்ன கொடுக்குறாரு? போகமாவா? அதான் தனிக்கரண போன போகம். முதல்ல சாமி தானே கொடுக்குறாரு, அதான் பந்தம். அப்புறம் அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி வீடு கொடுக்குறாரு. முதல்ல நமக்கு பிறவி கொடுத்தாரா இல்லையா? அது உடம்பு கொடுத்ததே அவர் தானே கொடுத்தாரு. இல்லைன்னா நம்ம பேசாமல் தான் கிடப்போம். இப்போ அது கொடுத்ததுக்கு பிறகு வாழ்க்கையில் அனுபவப்படுறோம், பின்னாடி முத்தி கொடுப்பார். பந்தம் வீடு. அப்புறம் சாமி பாடம் எழுவாய் இருவாயிலாதன செங்கட்பிணிதவத்து வழுவா மருத்துவம் ஆவன மானரக குழிவாய் விழுவார் அவர்தம்மை வீழ்ப்பன மீட்பன மிக்க அன்போடு அழுவார்க்கு அமுதங்கள் காண்க ஐயன் ஐயாரன் அடித்தளமே ஏன் பாடல். அது சொல்றார், மாநரக குழிவாய் விழுவார் அவர் தம்மை. யார் நரகத்தில் விழ போறாங்களோ அவங்க நரகத்தில் அழுத்துறது யாருங்கிறாரு அப்புறம் சாமி? சாமி தாங்கிறார், யமம் கிடையாது. மாநரக குழிவாய் அவர் தம்மை வீழ்ப்பன, வீழ்ப்பன. நரகத்தில் போட்டு அழுத்துறது யாரு? சாமி தான். பின்னாடி அங்கிருந்து மீட்கிறது யாரு? சாமி தான். ஒரு தேவாரத்தில் சொல்றாங்க அப்புறம் சாமி. அது எந்த சாமி தான்? திருவையார் சாமி தான் செய்யறாரு அந்த வேலையை. அப்புறம் எழுவாய் இருவாய் இல்லாதான வெங்கட் பிணிதவிர்த்து வழுவா மருத்துவம் ஆவன மாநரக குழிவாய் விழுவார் அவர் தம்மை வீழ்ப்பன மீட்பன அப்படின்ட்டார். வீழ்ப்பன மீட்பன. அப்புறம் மிக்க அன்போடு அழுவார்க்கு அமுதங்கள் காண்கன். யார் அன்போடு அழுகிறார்களோ அவர்களுக்கு அமுதங்கள் காண்க ஐயன் ஐயாரன் அடித்தளமேன்னு அப்புறமே தவிர. அதான் இங்கே பந்தம் வீடு அவை பண்ணினீர் படிரீர்னர். படிரீன் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிரி 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 அப்படின்னு கூப்பிடுவாளே. இந்த திருவாசல் எங்க வருது? பாலூர் தேவாய் படிரி கதை திறவாய். அப்புறம் வருதா? என்னது? திருமறை காட்டலையா? திருப்பள்ளி எழுச்சியா? திருவாசகமா? திருப்பள்ளி எழுச்சியா? தேவாரமா? பெரிய புராணமா? திருவெம்பாவை. திருவெம்பாவை அதெல்லாம் பட்டது. ஆளூர் தேன்வாய் படிரி கடை திறவாய் என்ன பட்டது? மானே நீ நல்லவன். அதுல வருது நாளை வந்தும் நானே எழுப்புவன் என்றலோ நானாமே போன திசை பகராய் இன்னும். அது இல்லையே, அதுல வரலையே, வானிலை வரலையே. பால்வூர் தேவாய் படிரி கடை திறவாய். இரவே அறிவறியான் வரும் கோலமும் கொண்டு உன்னை போதான் ஆட்கொண்டு சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான். என்ன பாட்டு? என்ன துறக்கா பாட்டு? என்னது? இப்ப நான் சொன்னனே படிரி கிடைத்திரவா எந்த பட்டது? என்ன எல்லாருக்கும் அப்படியா? துறக்கப்பட்ட மொதல் பாட்டு என்ன? திருவம்பாவையில. அடுத்தது என்ன பாட்டு? மாலரியா நான் முகணும் மாலரியா நான் முகனும் காணாமலையினை. அது வருது இல்ல? பாலூர் தேன்வாய் படிரி கடை திறவாய். வெளிலேருந்து கூப்பிடுறா, ஏ வாயாடி பெண்ணே வந்து கதை தொடறீங்களா? வெளிலேருந்து உட்காந்துக்கிட்டு. படிரின்னா வாயாடின்னு இருக்கும். வாயால கையில் அடிக்கிறவங்களுக்கு பேர் வாய், அதான் படிரின்னு. வாயாடி. அந்த படிரி வேலை யார் பார்த்தா? முதல்ல சாமி தான் பார்த்தார். வாயால கையில் அடிச்சார்ல வந்து சாமிகிட்ட. எங்க வழக்கு மன்றத்தில் அதில் ஏற்கனவே ஒரு வாயாடினே சொல்லியிருக்காரு. வெண்ணெல்ல ஒரு பதில் திரு நாவலூர் பதிகத்தில் வாயாடினே சொல்லியிருப்பார் சாமியை. வாயாடினே அப்படி இருப்பார். அதை இங்கே படிரின்னு கொஞ்சம் டீசனாக சொல்ல. அதான் சார் படிரீர் மதிப்பிதிர் கண்ணி நீர்னார். மதிப்பிதிர்னா மதி வந்து பிதிர்ந்துக்கிட்டு பிதுக்கிக்கிட்டு தெரியுது தடையில இருந்து. மதிப்பிதிர் கண்ணீர். கண்ணினா மாலை.
என்று சிந்தை செய்து இருக்கும் செங்கையாளர் திருமிழலை வந்து நாடகம் வானநாடியர் ஆட. வானநாடியர்னா வானகுலத்து பெண்கள்லாம் இங்கே வந்து நடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஆடமாலையின் ஏத்த நாள்தோறும் அந்தன் வீழி கொண்டில் அடியேற்கும் அருளுதிரே என்று சொல்கிறார். அந்த ஆட மாலையன் ஏத்த நாள்தோறும் அந்த ரிஷா இதில் திருமாலும் பிரம்மாவும் இலக்கியம் வழிபடக்கூடிய தினம் வழிபடக்கூடிய அந்தன் வீழி. அந்தன் வீழின்னு என்ன? அம் தன் அழகிய, வெரி குட். அம்னா அழகு. அம் தன் வீழி கொண்டில் அடியேற்கும் அருளுதினார். புரிசைமோ ஒன்றையும் கொன்ற குன்றவில் எத்தி பேத புறவி சேர்மீசை திரிசை நான் மறையோர் திறந்தேத்தும் திருமிழலையினர். புரிசைனா புரிசை, புரிசைனா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். புரிசை கட்டப்பட்டது, இங்கே கோட்டை. புரிசை 3 அதாவது 3 கோட்டைன்னு அர்த்தம். 3 கோட்டைன்னு என்ன? முப்புறம். கொன்ற குன்றவில் ஏந்தி. குன்றவில்னா குன்றம்னா மலை, மேருமலையை வில்லா எடுத்தவர். வேத புறவி தேர்மீசை, வேதப்புறை வேதங்கள் குதிரையாக எழுத்துச்சு. தேர்மிசை திரிசை நான்மறையோர் சிறந்து ஏத்தும் திருமிழலை, நான்மறையாலே நான்மறையர்களாலே வழங்கப்படக்கூடிய திருவிழிமலை சுவாமி. பரிசினால் அடிபோற்றும் பக்தர்கள் பாடியாட பரிந்து நல்கினீர். அடியார்கள் பாடியாட அவங்களுக்கு அன்பு கொண்டு அருள் பண்ணீங்கிறாரு. சாமியை வழிபாடு செய்யும்போது ஆடணும் பாடணும், இதுதான் பாடி ஆடினீர் என்று சொல்லுகிறார். தேடிச் சென்று திருந்தடியேத்துமின் நாடி வந்தவை நம்மை மாட்கொள்வான் ஆடி பாடி அண்ணாமலை கைதழ ஓடிப்போன் நமது உள்ள வினைகளினர். அதான் ஆடு பாடி பாடுறது. பாடியாட பரிந்து நல்கினீர் அரிய வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரேனர். அரிய வீழி கொண்டீர் தான் அர்த்தம். இங்கே எத்தனை பேர் திருமலை போயிருக்கீங்க? போனவங்க தான் அதிகமாக கம்மியாக இருக்காங்க. போகாதவங்க திருமலை போயிருக்கோம். நம்ம போனமா என்னடா தெரியாம போய் அரியனா ரேர், சாரி ரேர். போகாம இருக்கணும், ரேராக தான் இருக்குன்னு போய் சேர முடியல. அதனால நீ போய் என்ன சொன்ன? கிளி சாமி வழிபாடு இன்னைக்கும் வழிபாடுது. கிளி சாமி கருவறையில் தொழா இருக்கும், அது வழியாக கிளி உள்ளே வந்துருப்போம். இன்னைக்கும் கிளி வழிபாடு செய்யக்கூடிய திருவிழிமலை இன்னைக்கு வழிபாடு. கிளி வந்து வேதங்கள் பொருள் சொல்லுங்கிற அந்த ஊரில் ஏரி திருவிழியில் வந்து மாயவரத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் பூந்தோட்டம்னு இறங்கணும். பூந்தோட்டத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் போகிற பஸ்ஸில் ஏறி அங்கே திருவிழிமலையில் இறங்கிக்கலாம். பூந்தோட்டத்துலேருந்து காரைக்கால் போகிறோம். ஆமாம், காரைக்கால் காரைக்கால்லேருந்து வர பஸ்ஸில் இருந்து கும்பகோணம் போகிற வழியில் ஏறி இறங்கணும். ஏரி செய்யும் வடவாளின் கீழிருந்தங்கு இருவர்க்கு நேரிய நான் மறைப்பொருளை உரைத்தளித்தோன் மகிழுங்கோயில் வாரிசையும் பண்டிதர்கள் பன்னாளும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு வேரிமளி பொழிற்கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மழலையாமேயே. பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு. அங்கே அந்தரர்கள் எப்பொழுதும் வேதத்தை பயின்று ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதுக்கு மரத்தில் உட்காந்து கிளியில கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓசை கேட்டு வேரிமளி பொழிற்கிள்ளை, வேரினா தேன், தேன் ஒழுகக்கூடியதாகிய அந்த பொழில உட்கார்ந்தருடைய கிள்ளைனா கிளி, வேதங்கள் பொருள் சொல்லும் இழலையாமே. வேதத்தினுடைய பொருள் அந்த கிளி சொல்லுமா அந்த ஊரில். அந்த கிளி இன்றைக்கும் வழிபாடு பண்ண சாமி வந்து அந்த பார்க்கலாம் நீங்கள் போனீங்கன்னாக்க. அதனால் நான் போகிறப்போ கிளி வரல என்ன ஏமாற்றி விட்டார் சார்னு சொல்லாதீங்க. ஆமாம், நம்ம பார்க்க கொடுத்து இருக்கா அம் தன் அது பிடிக்கணும். தன்னா குளுமை, அம்னா அழகு, அழகிய குளிர்ந்த வீழி விழலை அப்படின்னு அர்த்தம். அதான் சொன்னார். பரிசினால் அடிபோற்றும் பத்திரர்கள் பாடி ஆட பரிந்து நல்கிற அரிய வீழி உண்டிரு அதிகேற்கும் அருள் திறனாரு எரி இந்த சண்டி இடந்த கண்ணப்பன் எத்து பத்தர்கட்கு ஏற்றம் நல்கினீர். எரிந்த சண்டினா அவங்க அப்பாவை வெட்டுவிட்டார்ல, அதனாலதான் கிடந்த கண்ணப்பன் கண்ணை கிடந்து அப்புனார் சாமிகிட்ட.
ஏத்து பத்தர்கட்கு ஏற்றம் நல்கினீர் தெரிந்த பூம்பொழில் தேனி. இதிலே படிச்சுக்கண்ணா. எரிந்த சண்டி கிடந்த கண்ணப்பன் ஏத்து பத்தர்கட்கேற்றம் நல்கினீர் தெரிந்த பூம்பொழில் தேன் துளி வீசும் திருமிழலை. அங்கே இந்த ஊருக்கு போனீங்கன்னா மழை தூராதான் உங்களுக்கு, தேன் தூருமா மேலே தான். துளி வீசும் திருமழிலைங்கிறது, தேன் துளி வீசும் திருமழிலை. தெரிந்த பூம்பொழில், பூக்கள்லேருந்து தேன் தானாகவே சொட்டி என் மேலே அப்படியே சாரெல்லாம் வீசும். நிறைந்த எந்த நித்தம் நாள் தோறும் நேசத்தாலுமை பூசிக்கும் கீடம், அந்தர்கள் பூசிக்கிற இடம். அறிந்து வீழி கொண்டி அடியேற்கும் அருளுதிரே. அன்றைக்கு கண்ணப்பருக்கும் சண்டேசனாக அருள் பண்ணீங்களே சுவாமி, எனக்கு அருள் பண்ணுங்கன்னு கேட்குறார். பணிந்த பார்த்தன் பகீரதன் பல பத்தர் சித்தர்க்கு பண்டு நல்கி நீர். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு காலத்தை அருள் பண்ணியிருக்கீங்க. பண்டுனா நம்ம காலத்துக்கு முன்னாடி. பணிந்த பார்த்தன் பார்த்திபன், பகீரதன், பகீரதன் யாரு? இங்கே வர வைக்கிறது காரணமாக இருந்தவன். அவன் சூரிய குலத்து தோன்றல். அவன் திரிந்த மாடந்தோறும் செல்வம் மல்கு திருமிழலை. திணிந்த மாடமாங்க, அந்த ஊரில் உள்ள மாடங்கள் எல்லாம் காசு பணத்தெல்லாம் திணிச்சு வச்சுருக்காங்களாம். அப்படி வைக்க இடம் இல்லாமல் அப்பேற்பட்ட செல்வம் உடைந்த ஊர் இது. சரி, போன எடுத்து வந்துருமா? பீரோவில் வைக்க ஒன்றும் இல்லையா? பீரோவே இல்லையா? நிறைய கொட்டுட்டோம். தனித அந்தனர் சந்தினால் ஒரு மந்திவானிடு கூத்திரப்பவை அணிந்து வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. அந்தனர்கள், தனிந்த அந்தனர் அர்த்தம். தனிந்த அந்தனர் சாத்விக குணம் அதிகமாக உள்ள அந்தனர்கள் அர்த்தம். இந்த அந்தனர் நம்ம பார்க்குறோம்ல போல கோயிலில் அந்த நல்ல டப்பா கட்டிக்கிட்டு, ஏய் அதை எடுத்துவா அதை பண்ணு, நவர் கோயிலை விட்டு போ சாமி மறைக்காத நில்ல, பூவெல்லாம் அங்கே கூட அர்ச்சனை அங்கே பண்ணுங்கிறாங்களே, அந்த அந்தனர் கிடையாது. உங்கெல்லாம் சாத்வீகம், தனிந்த சிந்தையர் இல்லையா? அர்ச்சனை அங்கேம்மா போமா, சும்மா பண்ணாதம்மா அப்படின்றீங்க. அப்படிங்களே தட்சணை வைக்கணுமா, தட்சணை போகிறோம்மா, அது பண்ணுமா அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? அந்த அந்தனர் கிடையாது. கேட்குறாங்க அப்படி கிடையாது. இவங்க தனிந்த அந்தனர். சந்தி நாள்தோறும் ஒவ்வொரு சந்தியிலும் வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா? சந்தி தோறும் ஒவ்வொரு பொழுது சந்திக்கும் சாமி வழிபாடு பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் விடாமல் சந்தியாவந்தனம் பண்ணுற அந்தனர்களை எண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு அப்படி யாரும் கிடையாது. நம்மளே இப்படி பண்ணுறோமா, அனுசாரம் பண்ணுறோமா, நமக்கு இதை எண்ணி பார்த்துக்க வேண்டியதான். 2 வேளை அனுசாரம் பண்ணுறோமா, 3 வேளை அனுசாரம் பண்ணுறோம், பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தவங்க நம்ம அப்புறம் பேசிப்போம். நம்ம கதையை நம்ம முதல்ல பேச வைப்போம் இல்லையா? அப்படிதான் நம்ம எல்லாம் அப்படி இருக்கு. அதனால மந்தி கடுவனுக்கு உண்பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சலபுட்பமிட்டு வழிபடும் புந்தி உறைவாய் புக்கொழியூர் அவிநாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே. பின்னாடி பாடப்படுற அப்ப சுந்தரமணி பண்ணி அந்த ஊரில் புக்கொழியூர் அவிநாசியில் குரங்கு என்ன பண்ணுகிறதா, பெண் குரங்குக்கு சாதம் நல்லா, பெண் குரங்கு, ஆண் குரங்கு வேட்டைக்கு போயிருக்கு வெளியில், நல்லா பழம் கிடைக்கிறதுக்காக பழங்காய் பறிச்சுக்கிறதுக்காக போயிருக்கு. அதுக்கு நல்ல பழம் கிடைக்கணும்னு பெண் குரங்கு வீட்டில் சாமி கும்பிடுதான். அதை சாமி சொல்கிறாங்க, சுந்தரமணி சாமி சொல்கிறாங்க, மந்தி கடுவனுக்கு உண்பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சலபுட்பம் இட்டு வழிபடும். சந்திகள் ஒவ்வொரு சந்தியிலையும் வழிபாடு பண்ணுகிறது. சந்திகள் தோறும் சலபுட்பம் இட்டு வழிபடும் குந்தி உறைவாய் புக்கொழியூர் அவிநாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகமுகாமேன்னு சாமி அங்கே சொல்கிறார் சுந்தரமணி சாமி புக்கொழியூரில். அது மாதிரி இவங்க சந்தி தோறும் வழிபாடு செய்கிறார்கள். சந்தி நாள் தோறும் அந்திவானிடு புத்திரப்பு. 3 சந்தி நம்ம டேல 3 சந்தி, நைட்லேயும் சந்தி உண்டு. நைட்டில் காலையில் பொழுது இது காலையில் ஒரு சந்தி சொல்லுவோம், சூரியன் உண்டாகும் ஒரு சந்தி, மத்தியானம் ஒரு சந்தி, சாயந்தரம் ஒரு சந்தி தான் சொல்லுவோம். நைட்டில் அர்ஜாம் 3 இருக்குல்ல, அது ஒரு சந்தி எல்லாம் சொல்கிறது. ஆனால் இது 3 தான் கணக்கு. காணாமல் கோணாமல் கண்டு, அதுதான் நமக்கு இது. காலைல முதல்ல அனுஷ்டானம் பண்ணும்போது சூரியனை பார்க்கவே கூடாது. நம்ம சூரியன் உண்டாயிருக்கவே கூடாது. நமக்கு இப்போ காலையில் நம்ம ஏந்திரிச்சு குளிச்சு அனுஷ்டானம் பண்ணும்போது சூரியன் உதிச்சிருக்கக்கூடாது. அதான் காணாமல். மத்தியானம் பண்ணுற அனுஷ்டானம் கோணாமல், இந்த பக்கமும் செய்யக்கூடாது, இந்த பக்கம் உச்சியில் இருக்கணும் கரெக்டாக. சாயந்தரம் கண்டு, சூரியன் இறங்கிக்கிட்டு இருக்கணும், அப்போ நம்ம பார்க்கணும். பாதி சூரியன் மறைஞ்சிருக்கணும், பாதி சூரியன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது 3த்துல தான் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லப்படுது. காணாமல் கோணாமல் கண்டு பண்ணணும்னு.
எதுலையுமே பண்ணலங்கிறது தான் நம்மளுடைய பெருமை இப்போ இல்லையா? அதனால கோடம் பறந்த பாரிடம் ஊரிடை பழிப்பட் நீங்கள் 12 மணிக்கு எங்களை விட்டு பாருங்க சார், நாங்கள் கொண்டு வரோம் கேட்காதீங்க கிளாஸுக்கு இல்லையா? பறந்த பாரிடம் ஊரிடை பழிபற்றி பாத்துணும் சுற்றம் ஆயினீர். பாத்துணும்னா வாங்கி பிச்சை வாங்கி சாப்பிட்றது. அதை உங்கள் கூட வரவங்க எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. அவங்க கூட வர பூதம் பேய் பிசாதெல்லாம் ஒன்றும் வீட்டில் சொராக்கி திங்கிற ஆள் கிடையாது. எல்லாம் பிச்சை வாங்கி சாப்பிட்ற ஆள் தான். போகிற வழியில் எதாவது கிடைச்சாலும் பிடிச்சி கடிச்சு வச்சுருவலாம். புன்னம் முற்றம் ஆயினீர் தெரிந்த நான் மறையோர்க்கு இடமாய திருமிழலை இருந்து நீர் தமிழோடிசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கி நீர். தினைக்கும் கொடுத்தீங்க காசை. ஏன் சார் தினைக்கும் கொடுத்தீங்க? மொத்தமாக கொடுத்துனாலே ஒவ்வொரு தடவை வரும்பொழுது தான் ஒரு பாட்டு போடுவாங்க. அதுக்காக தான், அதனால தான் பண்ணியிருக்காருங்கிற சொல்கிறார். அருந்தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே துய நீர் அமுதாய வாரது சொல்லுக என்று உமை கேட்க சொல்லி நீர் சிதறா குளையார் செழுமாட திருமிழலை தூய நீர் அமுதாயவாறு அது சொல்லுக என்று உமை கேட்க சொல்லி நீர். அது என்ன சரித்திரம் நான் பார்க்காம விட்டனே.